பி விட்டமின் பார்த்தோம், இன்னைக்கு சி பார்த்தோம் அண்ட் ஏடிஇகே. இப்ப பார்க்க போறது மினரல்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம்னா அந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக்ல மினரல்ஸ் வந்து இன்ஆர்கானிக்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப மினரல்ஸ் வந்து ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் வேணும், பட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டைஜஸ்ட் ஆன அப்புறம் பல விதமா நம்மள வந்து அது ஹெல்ப் ஆகும். ஒரு செகண்ட், கேன் யூ see the slide? Yes ma'am. Okay, so the inorganic elements mineral, so carbon hydrogen oxygen கிடையாது, zinc na zinc, iron na iron, அந்த மாதிரி. and chemical identity, ஒன்னொன்னுத்துக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு. இது ஹீட் ஆலையோ ஏர் ஆலையோ இல்ல ஏதால மிக்ஸ் பண்றதுனால இது வந்து கெட்டு போகாது. ஆனா மினரல்ஸ்லயும் ரெண்டு விதம் இருக்கு. மேஜர் மினரல், அதாவது மேக்ரோ மினரல் அண்ட் மைக்ரோ மினரல். நம்ம வந்து நியூட்ரியன்ஸ்ல பார்த்தாப்ல. அண்ட் மேக்ரோனா 5 கிராமுக்கு மேல இருக்கிறது மேக்ரோ, 5 கிராம் கீழே இருக்கிறது மைக்ரோ. பட் ரெண்டுமே முக்கியம், மைக்ரோவா இருந்தாலும் அது பெரிய வேலை பண்ணுது. சோ இப்ப நம்ம வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம்னா எவ்வளவு மினரல்ஸ் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. அதுல கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர், சோடியம், அயோடின், எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது தேவை, எவ்வளவு நிறைய இருந்தாலும் அது தேவை. அதான் இந்த ஸ்லைட் சொல்லுது. இப்போ எப்படி மினரல்ஸ ஹேண்டில் பண்றோம்? இப்ப எவ்வளவு மினரல் இருக்கு, அதுல எது எசென்ஷியல் அதெல்லாம் பார்க்க போறோம். எவ்வளவு ஈஸியா அப்சார்ப் பண்ண முடியும், எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர் சால்யுபிள் விட்டமின் இது பி அண்ட் சி ஈஸியா எக்ஸ்கிரீட் ஆகும், ஏடிஇகே அவ்வளவு ஈஸியா எக்ஸ்கிரீட் ஆகாது. ஸோ இதுலயும் நம்ம பார்ப்போம். அப்புறம் கேரியர்ஸ் தேவைப்படுது, இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்சார்ப் இதுவே கேரியரா இருக்கு. அண்ட் ரிஸ்க் ஆஃப் டாக்ஸிசிட்டி சில மினரல்ஸ்ல இருக்கு. இப்போ சில மினரல்ஸ்ல வந்து இந்த ரெண்டு விஷயம் இது மேஜரா ஏன் எடுத்திருக்கோம்னா இது வந்து அந்த இன்டர்ஃபியர் பண்ணுது. இப்போ நம்ம உணவுல, கிரெயின்ஸ்ல, பல்சஸ்ல, காய்கறில ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் ஆக்சலேட் ஆசிட்னு ரெண்டு இருக்கு. இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து கால்சியம், அயர்ன், ஜிங்க், இது மூணையும் நம்ம உடம்புல சேர விடாத ஆக்குது. அப்படின்னா என்ன, கால்சியம் ஃபைட்டேட் அப்படின்னு இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல அது சேராது. பட் கால்சியம் பாஸ்பேட்னு இருந்ததா நம்ம உடம்புல அது அப்சார்ப் ஆயிடும், ஒர்க் ஆகும். அதே மாதிரி அயர்ன் ஃபைட்டேட் ஆயிடுச்சுன்னா போச்சு, அதே மாதிரி ஜிங்க் ஃபைட்டேட் ஆச்சுன்னா போச்சு. அதனால இது மெயினா லெக்யூம்ஸ், அதாவது நம்ம பருப்பு வகைகள், நம்ம முக்கடலை, இந்த காரமணி அந்த மாதிரி தோலோட இருக்கிறது, அண்ட் கிரெயின்ஸ், அரிசி, கம்பு, கேழ்வரகு அதுல இருக்கு. இப்போ ஆக்சாலிக் ஆசிட் இது என்னது, கால்சியம் ஆக்சலேட் ஆனா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கால்சியம் ஃபைட்டேட்டும் உடம்புல சேராது, கால்சியம் ஆக்சலேட்டும் உடம்புல சேராது. அதே மாதிரி அயர்ன் ஆக்சலேட் வந்தாலும் உடம்புல சேராது, அயர்ன் ஃபைட்டேட்டும் சேராது, அயர்ன் ஆக்சலேட்டும் சேராது. இப்போ நம்ம கீரை வகைகள் அண்ட் சாக்லேட்ல ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. ஸோ அதுல எவ்வளோ நம்ம வந்து அயர்ன் இருந்தாலும் அதுல கொஞ்சம் வந்து உடம்புல இருந்து வெளியில போயிடும், யூஸ் பண்ண முடியாத போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸ்ல டைஜஷன் ஆகி அது உணவோட நம்ம உடம்புக்குள்ள வருது. அண்ட் ரொம்ப சிம்பிள் சின்ன சின்ன அயோன்ஸ் அது, அண்ட் இது கிட்னி வழியாகவும் அதை எக்ஸ்கிரீட் பண்ண முடியும். அப்போ சில மெட்டல்ஸ் கூட இந்த மினரல்ஸோட இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மினரல் பார்க்கிறோம், சோடியம். இப்ப சோடியம் வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அகைன் we are going back to school. சோடியம் வந்து மெயின் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். அப்படின்னா என்ன அர்த்தம்,
செல்லுக்கு வெளியில இருக்கிற அந்த ஃப்ளூயிட்ல இருக்கிறது சோடியம். இது கேட்டயான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? இது பாசிட்டிவ் சார்ஜ், அதனால கேட்டயான் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல இருக்கு. சோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் எதுக்கு இது முக்கியம்? இன்டெஸ்டினல் ட்ராக்ல ஈஸியா இது அப்சார்ப் ஆகி ஈஸியா டிராவல் ஆகும், ஏன்னா வாட்டர் சால்யூபிள். கிட்னி வந்து எக்ஸ்ட்ரா சோடியம் ஃபில்டர் அவுட் பண்ணி அமிச்சிடும். அண்ட் எது வந்து இப்ப நிறைய சோடியம் எடுத்துடுதுன்னா திருப்பி அமிச்சிடும். அது கிட்னி வந்து திருப்பி வந்து நம்ம பிளட் வழியா திருப்பி அமிச்சிடும். வேண்டாங்கிறது தான் எக்ஸ்கிரீட் ஆகும். இப்ப என்ன சோடியம்ல முக்கியம், நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுது? பேசிக்கா இது வந்து ஒரு மஸ்குலர் டியூப் மாதிரி, அது நம்ம ஸ்டமக்லோட மசில்ஸ்ல நிறைய வேலை பார்க்குது. அண்ட் எக்கச்சக்கமா சோடியம் தேவைப்படுது. அண்ட் டயட்ரி நீட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 500 மில்லிகிராம் பர் டே, மேக்சிமம் வந்து 5 கிராம் பர் டே. ஆனா எங்க டயட்ரி சர்வேஸ்ல காட்டுது நம்ம 15, 20, 30 கிராம் வரலும் கூட இந்தியாவில் எடுத்துக்கிறோம். அதனால சர்ப்ரைஸே கிடையாது. சோடியம் ஜாஸ்தியானா ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். பிளட் பிரஷர் ஜாஸ்தியானா கார்டியாக் டிசீஸ் இல்ல ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ 1 கிராம் சால்ட்டுங்கிறது சோடியம் குளோரைட். நம்ம வந்து நம்ம உணவுல நிறைய சோடியம் சால்ட்ல இருந்து வரதுனால சால்ட்ல மாத்திரம் சோடியம் நினைச்சு கூடாது. உணவுல இருந்து சோடியம் வரும், பட் சால்ட்ல இருந்து மேஜரா வருது. 1 கிராம் சால்ட்ல 400 மில்லிகிராம் சோடியம். அப்போ 1 டீஸ்பூன் சால்ட்ல 2000 மில்லிகிராம் அப்படின்னா 2 கிராம். நம்மளுக்கு தேவையானது 5 தான், ஆனா நம்ம எக்கச்சக்கமா எடுக்கிறோம். இப்போ ஹைப்பர் டென்ஷன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சோடியம் பத்தி ஒரு நிமிஷம் பேசலாம். 95% சோடியம் வந்து கிட்னி வழியா வெளில போயிடும். அண்ட் ரொம்ப ஈஸியா அப்சார்ப்ட் அது பார்த்தோம். நம்ம வந்து ஸ்டமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட்டுக்குள்ள போய் டிஷ்யூஸ்ல எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல அது ஹெல்ப் பண்ணுது. இப்ப ஜெஜுனம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஸ்டமக் இருக்கு, அதாவது நம்ம வயிறு இருக்கு. அதுக்கப்புறம் சிறிய குடல்ல டியோடனம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஜெஜுனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜெஜுனம்ல சோடியம் அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. அண்ட் இப்போ குளுக்கோஸ், அமினோ ஆசிட் இதெல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா இது வந்து ஆக்டிவா சோடியம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சோடியம்ல வந்து ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் நிறைய பிளட் பிரஷர் இருக்கோ இவங்களுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டுமே குறையாது. ஏன்னா வெயிட் அவங்களோட மூல காரணமா இருந்தா வெயிட்டை நம்ம குறைச்சாதான் இது ஹெல்ப் பண்ணும். இப்ப எந்த ஃபுட்ஸ்ல சோடியம் இருக்கு? ப்ராசஸ் ஃபுட். இப்ப நம்ம வீட்டுல ஒரு சூப் பண்றோம், காய்கறி எல்லாம் தக்காளி, கேரட், பீன்ஸ் போட்டு நம்ம வந்து பண்றோம். இந்த இதுல வந்து நம்மளுக்கு வந்து 2 மில்லிகிராம் சோடியம் தான் இருக்கும் ஒரு கப்பு 200 ml. பட் இதுவே ஒரு பேக்கெட்ல இருந்து எடுத்து நான் சோடியம் போட்டா இது வந்து சூப் பண்ணினா இதுல 20 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. ஏன்? ப்ராசஸ் பண்றதுல எக்ஸ்ட்ரா சோடியம் எப்படி வருது? ஒண்ணு உப்பு, ரெண்டாவது டேஸ்ட் என்ஹான்சர்ஸ்ல சோடியம் இருக்கு, 3 ஸ்டெபிலைசர்ஸ்ல சோடியம் இருக்கு. ஸோ வீட்டுல பண்ணா 2 மில்லிகிராம், வெளியில வாங்கின சூப் போட்டா 20 மில்லிகிராம். அண்ட் எங்க தாய்மார்கள்ல எப்படி சொல்றாங்க, எங்க குழந்தைகளுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. யார் அதை பழக்கி விட்டாங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரொம்ப கம்மி சோடியம்ல. அண்ட் சோடியம் வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம டேபிள்ல போட்டுக்கிறோமோ அதை குறைக்கணும். அண்ட் நேச்சுரல் சோடியம் ஃபுட்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ எதுலெல்லாம் சோடியம் இருக்கு? சீரியல்ல இருக்கு, ரைஸ்ல இருக்கு, பருப்புல இருக்கு, காய்கறில இருக்கு, பால்ல இருக்கு, நம்ம எந்த மட்டன் சிக்கன் அதுல எல்லாம் இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு. அதுவும் சால்ட் வாட்டர் ஃபிஷ்னா நிறைய இருக்கு. ப்ரானு, கிராபு எல்லாத்துலேயும் இருக்கு. அண்ட் வந்து இது வந்து நம்ம முடிஞ்ச அளவு 5 grams உள்ள ஒரு நாளைக்கு வச்சா பாதி ப்ராப்ளம்ஸை நம்ம குறைக்க முடியும். அடுத்தது குளோரைடு. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், NaCl தான் சால்ட், சோடியம் குளோரைடு. இது குளோரைடு. சோடியம் வந்து சோடியம் வந்து பாசிட்டிவ் அயான், கேட் அயான். குளோரைடு வந்து ஆனயான், நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தா தானே NaCl. இதுவும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். அண்ட் ரொம்ப இது வந்து சோடியமோட சேர்ந்து வேலை பார்க்கும். ஈஸியா அது வந்து எல்லா இடத்துலையும் டிராவல் ஆகும். அண்ட் இது வந்து ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வயத்துல HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜெனரேட் ஆகுது. அதுதான் புரோட்டீன் டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது. அதுல குளோரைடும் வந்து இந்த குளோரைடு தான். அண்ட் ஸ்ட்ராங் அசிடிட்டி கொடுக்கறது இந்த HCl தான். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது வயத்துல அசிடிக் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றது இந்த HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் இப்போ குளோரைடு நம்மளுக்கு உடம்புல இல்லைன்னா இந்த டைஜஷனே அஃபெக்ட் ஆகும். எது? புரோட்டீன் டைஜஷன் அஃபெக்ட் ஆகும். இப்போ இது வந்து ஈஸியா பாடியில மூவ் ஆகுது, ஈஸியா யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகுது. அண்ட் குளோரைடு வந்து சோடியமோட நிறைய வேலை பார்க்குது. இது வந்து அமோனியம் ப்ராடக்ட்ஸ், அதான் புரோட்டீன் ப்ராடக்ட்ஸோட நிறைய வேலை பார்க்குது. அண்ட் இப்போ எக்ஸ்கிரீஷன் ஆஃப் HCl அண்ட் ஃபார் புரோட்டீன் டைஜஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நிறைய இருக்கு உணவுல குளோரைடு. அதனால RDAவே கிடையாது, ஏன்னா யாருக்குமே குறைவு இல்லை. அண்ட் 750 milligram தான் தேவை, அதனால பிரச்சனையே கிடையாது. அடுத்தது பொட்டாசியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். இது பாசிட்டிவ் சார்ஜ் K+. அண்ட் இது சோடியமோட ஆப்போசிட் பிளஸ். சோடியமும் Na+, இது K+. Na+ வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல இருக்கு, K+ வந்து இன்ட்ரா செல்லுலர், செல்லுக்குள்ள இருக்கு. இது ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், செல் இன்டெகிரிட்டி, செல்லை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஹார்ட் பீட்டுக்கு இது டைரக்டா ரிலேட்டட். அண்ட் நம்ம செல்ஸ்லேருந்து 6% பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா நம்ம ஹார்ட்டே நிற்கக்கூடிய வாய்ப்பு. அவ்வளோ முக்கியமான விஷயம் அது. இது ஆசிட் பேஸை தவிர இன்ட்ரா செல்லுலர்ல இருக்கு. இப்போ பொட்டாசியம் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா டீஹைட்ரேஷன்ல குறையலாம், இல்ல ரொம்ப அசிடோசிஸ் உடம்புல, இப்ப டயபெட்டிஸ் அசிடோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது மாதிரி வந்தா பொட்டாசியம் குறையலாம். ரொம்ப உடம்புல டிஷ்யூ எல்லாம் உடைஞ்சதுன்னா பொட்டாசியம் வந்து ஜாஸ்தி ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அந்த டிஷ்யூவோட அந்த ஃப்ளூயிடோட பொட்டாசியம் உடம்பு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு யூரின்ல எக்ஸ்ட்ரா பொட்டாசியம் அந்த மருந்தோட போயிடும். அப்புறம் யாருக்கு வந்து சரியா இந்த மாதிரி மலச்சிக்கல் ஆகுது, அப்ப அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க லாக்ஸேட்டிவ்னு, ஈஸியா மலம் போறதுக்கு. அதுலயும் பொட்டாசியம் வந்து அந்த மருந்தோட நம்ம உடம்புல இருந்து பொட்டாசியம் குறைஞ்சு போயிடும். இப்போ நிறைய பொட்டாசியம்க்கு நிறைய இடத்துல பொட்டாசியம் இருக்கு.
நிறைய பொட்டாசியம் எதுல இருக்கு? பழத்துல இருக்கு. அதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, எலுமிச்சம்பழத்துல இருக்கு. ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ப்ரெசர்வேட்டிவ்லாம் பொட்டாசியம், அதனால நிறைய பொட்டாசியம் இருக்கு. எது? கேன் வெஜிடபிள், இந்த மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி விற்கிறாங்களே அந்த மீட்ல எல்லாம் இருக்கு. ரெடியா சாப்பிடுற சீரியல் அதுல எல்லாம் இருக்கு. அதனால பொட்டாசியம் ஜாகிரதையா. என்ன ஆகும்னா பொட்டாசியம் சாப்பிட சாப்பிட ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். சோடியம் சாப்பிட சாப்பிட ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். பொட்டாசியம் சாப்பிட சாப்பிட பிளட் பிரஷர் குறைஞ்சிடும். இப்ப லோ பொட்டாசியம் எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, ரொம்ப பிளட் பிரஷர் கம்மியா இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் இந்த பொட்டாசியம் கொடுத்தா இது டேஞ்சரஸ். பட் வந்து நம்மளுக்கு நிறைய பிளட் பிரஷர் இருக்குன்னா பொட்டாசியம் கொடுக்க கொடுக்க நல்லது. நிறைய பிளட் பிரஷர் இருக்கு, ஆனா பொட்டாசியம் கம்மியா கொடுத்தா வந்து பிளட் பிரஷர் கண்ட்ரோலுக்கு வராது. இப்போ ஹை பொட்டாசியம் எடுத்தா ஸ்ட்ரோக், ஏன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தியானா அடுத்தது ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது. டயட்ரி டெஃபிஷியன்சி ரொம்ப ரேர். எக்ஸஸ் லாஸ் ஆஃப் பொட்டாசியம் நம்ம பார்த்தோம். அசிடோசிஸ் இல்ல வாமிட்டிங் இல்லைன்னா டயூரெட்டிக்ஸ் இல்ல லாக்ஸேட்டிவ்ஸ் இல்ல டீஹைட்ரேஷன், டயரியா, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தா பொட்டாசியம் குறைய வாய்ப்பு. இப்போ பொட்டாசியம் வந்து கிட்னி டிசீஸ்ல ஜாஸ்தி ஆகலாம். அப்போ அவங்க பொட்டாசியத்தை குறைக்கும். அடுத்தது கால்சியம். இது கிங் மினரல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல். இது நியூரோமஸ்குலர் ஃபங்க்ஷன், அப்படின்னா நர்வ் அண்ட் மசில், இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 2% பாடி வெயிட்ல கால்சியம், போன்ல 99% வந்து கால்சியம் போன்ல இருக்கு. அண்ட் கால்சியம் பாஸ்பரஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து இருக்கிறதுலே மினரல்ல ஜாஸ்தி மினரல். ஹியூமன் பாடியில போன்ஸ்லயும் இருக்கு, பல்லுலயும் இருக்கு. அண்ட் 99% ஆஃப் பாடி கால்சியம் வந்து போன்ஸ்ல இருக்கு. போன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரிஜிட், அதாவது கெட்டியான ஒரு ஃப்ரேம் தான். ஆனா இது வந்து அந்த மசில் அட்டாச் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது கால்சியம், போனையும் மெயின்டைன் பண்ணுது கால்சியம். இப்ப போன் வந்து முதலே சொன்னேன், நம்ம 20 வயசுல போன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அப்படியே இருக்காது. அது டெய்லி பேசிஸ்ல பல்லுல இருக்கிற எனாமலும் மாறுது, போனும் மாறுது. அதனால நம்மளுக்கு கால்சியம் டெய்லி தேவை. சரிங்களா? இப்ப போன்ஸ்ல என்ன பண்ணுது வந்து இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து போல்ட் அந்த கால்சியம் எடுத்து போன் செல்ல பில்ட் பண்ணுது. ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து போன் செல்ல ஃபார்ம் பண்ணுது. ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து போன்ல இருந்து கால்சியம் போன் செல்ல உடைக்குது, கால்சியம உடம்புக்கு கொடுக்குது. இது ரெகுலரா நடக்குது. நம்ம கால்சியம் வந்து பிளட்ல குறைஞ்சா கிளாட்டிங் வந்து எஃபெக்ட் ஆயிடும். அதனால just hold on பண்ணுங்க மேம், ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ ஆயிருக்கு. she'll be back. Yeah, you're audible ma'am. Oh, I was not audible. There was some network, it was like no voice was there. Ma'am, again you're not audible. Can you hear? Now better ma'am. Okay. Or if you want, I can change to another internet. Is it necessary or you can hear me? No ma'am, this is fine. Okay, thank you. So constant மாறுது, போன் ஃபார்ம் ஆகுது, போன் எடுத்து கால்சியம் பிளட்டுக்குள்ள போகுது.
இப்ப அடுத்த ஸ்லைட்ல இது பார்ப்போம். birth to 20 years muscle contraction க்கு ஹெல்ப் பண்ணுது. 12 to 29 years blood clotting nerve impulses க்கு ஹெல்ப் பண்ணுது. 30 to 40 years muscle contraction க்கு ஹெல்ப் பண்ணுது. எது? கால்சியம். இப்ப பாடி fluids 1% வந்து அயனைஸ் கால்சியம் உடம்பு பூரா. அண்ட் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? மசில் கண்ட்ராக்ஷன். நம்ம ஹார்ட்ல இருந்து மசில் கண்ட்ராக்ஷன் தான் பம்ப் பண்ணுது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நம்ம லாஸ்ட் பிரெத் வரலும் எது பம்ப் ஆகுது? ஹார்ட். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்க்க என்ன பாக்குறாங்க கைனகாலஜிஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் ஹார்ட்டை பாக்குறாங்க. ஓ, இது நல்லா இருக்கு, அப்ப குழந்தை நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மசில் கண்ட்ராக்ஷன் கால்சியம் வேணும். கிளாட்டிங் ஆஃப் பிளட் பார்த்தோம், அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், கால்சியமும் வேணும். அண்ட் நர்வ் இம்பல்சஸ் ஒன்னுல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு சின்ன ஒரு குட்டி சுண்டி வரல ஒரு குட்டி செவர்ம்பு கடிக்குதுன்னா அது பிரெயினுக்கு எது சொல்லுது? இந்த நர்வ் வழியா இம்பல்ஸ் டிராவல் ஆகி அங்க ஏதோ கடிக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்மளுக்கு கால்சியம் தேவை. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் மசில் கண்ட்ராக்ஷன்னால ஹார்ட் மசில்ல இருந்து எல்லா மசிலுக்கும் முக்கியம். லங்கு எப்ப பாரு நம்ம பிரீத் பண்ணிட்டே இருக்கோம். பிறந்த நிமிஷத்துல இருந்து நம்ம லாஸ்ட் பிரெத் வரலும் பிரீத் பண்ணிட்டே இருக்கோம். அந்த மசில் கண்ட்ராக்ஷன், கிளாட்டிங் ஆஃப் பிளட், நர்வ் இம்பல்சஸ், சிக்னல்ஸ். செல்ஸுக்குள்ள அவ்வளோ பேச்சு நடக்குது. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம பாடிக்கு வந்துடும், ஜாலியா இருக்கும். பட் இவ்வளோ வேலை உள்ள நடக்குது. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி வந்தா செல் இம்பல்ஸ் நடக்காது, செல்லுக்கு செல்லு பேசிக்காது, அப்ப பிரச்சனை வந்துடும். அண்ட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் நார்மல் பிளட் ப்ரெஷர். இப்ப கால்சியம் எதுக்கு முக்கியம்? பிரிவென்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இப்போ பொட்டாசியம் பார்த்தோம், சோடியம் பார்த்தோம், கால்சியமும் முக்கியம் அதுல. அண்ட் என்ன சொல்லுது? ரொம்ப கம்மி கால்சியம் இருந்தா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. ரொம்ப கம்மி கால்சியம் இல்ல ரொம்ப கம்மி பொட்டாசியம் இருந்தா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. சோடியம் நிறைய இருந்தா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. பொட்டாசியம் அண்ட் கால்சியம் குறைஞ்சதுன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. டயட்ரி கால்சியமும் பிளட் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், கேன்சர் எல்லாம் ரிலேட்டட். ஸோ கால்சியம் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் மினரல். இப்ப கால்சியம் பேலன்ஸ் எப்படி ஆகுது? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கால்சியம் பாடி ஸ்டோர்ஸ் எங்க இருக்கு? போன்ல. என்ன பார்த்தோம்? 99% வந்து போன்ல இருக்கு. அண்ட் டயட்ரி இன்டேக் வழியா அது நம்மளோட பெரிய குடல் வழியா, சின்ன குடல் வழியா அது வந்து உடம்புக்குள்ள பிளட்டுக்குள்ள போய் நம்ம போனுக்கு போயிடுது. 1% வந்து நம்ம பிளட்லயே இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம்னா அது வந்து கிட்னி வழியா வெளியில போயிடும். அண்ட் போன் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ பிளட் கால்சியம் குறைஞ்சதுன்னா பாராதைராய்டு ஹார்மோன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கிடுகிடுன்னு கால்சியம் அப்சார்ப்ஷனை ஜாஸ்தி பண்ணும். ஸோ இந்த 3 ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து கால்சியம் மெயின்டைன் பண்றது. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம பிளட்ல கால்சியம் குறைஞ்சதுன்னா இன்டெஸ்டைன் வழியா கால்சியம் ஜாஸ்தி எடுத்துக்கும் பிளட், கிட்னி வழியா கம்மியா வெள்ள அனுப்பும், அண்ட் போன்ஸ்ல இருந்து ஜாஸ்தி கால்சியம் வெள்ள விடும். ஸோ தட் கால்சியம் மெயின்டைன் ஆகும், பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும், செல்லுலர் செல்ஸ் எல்லாம் உணர்த்துக்கும், நல்லா பேசிக்கும், அண்ட் கிளாட்டிங் எங்கேயா ஆகணும்னா கரெக்டா ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கால்சியமை பொறுத்தவரையிலும் எது கால்சியம் அப்சார்ப்ஷனை பெட்டர் பண்ணுது? சில ஹார்மோன்ஸ் இருக்கு. எதெல்லாம்? growth ஹார்மோன்ஸ். அது வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை பெட்டர் ஆகுது. ஏன்னா அடாலசன்ஸ் பருவத்துல குழந்தைங்க வளரணும்ல, போனும் வளரணும், டிஷ்யூவும் வளரணும், செல்ஸும் வளரணும். அப்ப கால்சியம் அப்சார்ப்ஷன் பெட்டர் ஆகும். அப்போ ஒரு உணவுல
ஸ்டமக்ல HCl ஆசிட் வந்த உடனே கால்சியம் பெட்டர் ஆகும். விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா கால்சியம் வந்து போன்ல சரியா வந்து ஆகாது. அதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா அதை உடனே கரெக்ட் பண்ணிடணும். இப்ப பால் இருந்தா கால்சியம் அப்சார்ப்ஷன், ஏன்னா கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே லாக்டோஸ்ல இருக்கு. அண்ட் பாஸ்பரஸ் வந்து ஆப்டிமல் ரேஷியோல மெயின்டைன். எது இன்டர்ஃபியர் பண்றது? வயசு ஆக ஆக கால்சியம் அப்சார்ப்ஷன் அவ்வளோ ஆகாது, ஸ்டமக் ஆசிட் குறைஞ்சிடும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஏன்னா ரொம்ப வயசானவங்க வெயில்ல நிற்க மாட்டாங்க, அவங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுக்காட்டா அவங்களுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷன் எஃபெக்ட் ஆகிடும். ரொம்ப பாஸ்பரஸ் எடுத்தோம்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் எஃபெக்ட் ஆகிடும். ரொம்ப இப்போ 20 கிராம் ஃபைபர் எடுத்தா ஒன்றும் ஆகாது. சில பேர் 40 கிராம் ஃபைபர் எடுத்தா அது கால்சியம் அப்சார்ப் பண்ண விடாத கிடுகிடுன்னு எடுத்துட்டு போயிடும். ஃபைட்டேட்ஸ் அண்ட் ஆக்சலேட்ஸ் இது பார்த்தோம், இந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல சேராத எடுத்துட்டு போயிடும். அண்ட் ரொம்ப ஹை புரோட்டீன் டயட் எடுத்தாலும் கால்சியம் அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகும். இப்ப சீரம் கால்சியம், நம்ம பிளட்ல இருக்கிற கால்சியம் வந்து புரோட்டீனோட அட்டாச் ஆகிதான் மூவ் ஆகுது. இந்த அயோனைஸ்ட் கால்சியம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே பிளஸ் சோடியம். கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்க ஹெல்ப் பண்ணும். பட் சோடியம் வந்து பிளட் ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணும். கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து ரெண்டு ஹார்மோன் வந்து ஜெனரேட் ஆகுது, ஆல்டோஸ்டீரானும் கார்டிசோனும். இது கிட்னிட்ட சொல்லுது, நீ வந்து கால்சியம் எக்ஸ்கிரீட் பண்ணாத, நம்மளுக்கு தேவை கால்சியம். அப்புறம் வாட்டர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும். பாராதைராய்டு ஹார்மோன் வந்து எப்படின்னா நம்ம வயத்திலேருந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை ஜாஸ்தி பண்ணுது. அண்ட் இதை வந்து இன்டெஸ்டைன் வழியா போனுக்கு எடுத்துன்னு போயிடும். இப்ப கால்சியம் பைண்டிங் புரோட்டீன், பாடியில கால்சியம் வந்து புரோட்டீனோட கம்பைன் ஆகி தான் அது மூவ் ஆகுது. இப்போ அடல்ட்ல 25% இருக்கு, பிரெக்னென்ட் உமன்ல 50% இருக்கு, அண்ட் க்ரோயிங் சைல்ட்ல 30 to 35% இருக்கு அந்த அப்சார்ப்ஷன். இப்போ கால்சியம் ரெக்கமெண்டேஷன் ஒன்னொன்னு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஊர்ல 600 to 800 மில்லிகிராம் பர் டே சொல்றாங்க. பட் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறச்சு 1 கிராம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம உணவுல இந்த ஃபைட்டேட் ஆக்சலேட் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கால்சியமை வெளில எடுத்துட்டு போயிடும். அதனால 1 கிராம் சாப்பிட்டா நம்மளுக்கு 600 to 800 கிராம் கிடைச்சிடும். கால்சியம் இன்டேக் வந்து வேர்ல்ட் ஓவர் கம்மியா தான் சாப்பிடுறாங்க. அண்ட் புரோட்டீன் இன்டேக்கும் வேர்ல்ட் ஓவர் கம்மியா தான் சாப்பிடுறாங்க. இப்போ எங்க மேக்சிமம் பால்ல இருந்து கால்சியம் பயோ அவைலபிள் வேற, ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். ஏன்? அதுல வந்து கால்சியம் பாஸ்பரஸ் ரேஷியோ கரெக்டா இருக்கு. குழந்தைகளுக்கு 240 ml, பருவத்துல 360 ml, அடல்ட்ஸ்ல 240 ml, அண்ட் பிரெக்னன்சில 360 ml. இப்போ கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கு எப்படி? எக்ஸலண்ட் வந்து காலிஃப்ளவர், பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், வாட்டர் கிரஸ் சீட்ஸ்ன்னு இருக்கு. அப்புறம் நம்மளோட இது கடுகுலேருந்து கீரை, அப்புறம் ப்ராக்கலி, கேரட், டேட்ஸ், கேழ்வரகு எல்லாத்துலேயும் நம்ம கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். நல்லது குட் வந்து மில்க், சோயா, டோஃபு. இதெல்லாம் டோஃபுன்னா சோயாவோட பன்னீர். கம்மியா ஆறுது இதுல ஆல்மண்டு, எள்ளு, இதுல எல்லாம் கொஞ்சம் கம்மியா நடக்குது. அண்ட் கீரைல நிறைய கால்சியம் இருந்தா கூட அதுல ஆக்சலேட் இருக்கிறதுனால இது வந்து கம்மியா அப்சார்ப். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி. நெகட்டிவ் கால்சியம் பேலன்ஸ் அப்படின்னா கால்சியம் கம்மியா இருக்கு, இது ஆஸ்டியோபோரோசிஸ் பண்ணிடும். இப்போ லோ கால்சியம் இருந்தா இது வந்து பிசிக்கல் அண்ட் சர்க்குலேஷன்ல
கால்சியம் குறைவா இருந்தா இது ப்ராப்ளம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா போன் மாஸ் அப்படிங்கிறது நம்ம போன்ல இருக்குல்ல எவ்வளோ அந்த டென்சிட்டி மாஸ் வந்து மேக்சிமம் 30 வயசு வரும். இப்ப இந்த டென்ஸ் போன் வந்து ஏஜ் ரிலேட்டட் போன் டிசீஸ்ல இது குறையும். போன் வால்யூம் குறையாது, டென்சிட்டி தான் குறையும். டென்சிட்டினா என்ன? கால்சியம் வந்து குறைவாகும். லோ கால்சியம் இன்டேக் வந்து சின்ன வயசுல இருந்தா போன் சரியா ஃபார்ம் ஆகாத, அது அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 40 வயசு மேல நம்மளுக்கு கால்சியம் உடம்புல இருந்து வெளியில போகுது. ஸ்பெசிபிக்லி இப்போ விமென்ல மெனோபாஸ்க்கு அப்புறம் நிறைய 17% எக்ஸ்ட்ரா கால்சியம் உடம்புல இருந்து வெளில போகும். ஸோ ஆக்டிவ் growth வந்து 20 வயசு வரணும், அதாவது ஹைட். அதுக்கப்புறம் போன் மாஸ் 40 வயசு வரலும் நல்ல போன் மாஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அப்பதான் 40 வயசுக்கு மேல உடம்புல இருந்து அந்த கால்சியம் போய் போன் வந்து டென்சிட்டி குறைஞ்சா கூட நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா லாக்டோஸ், பால், இந்த டிஷ் எல்லாம் சாப்பிட்டா அது ஜாஸ்தி பண்ணும் போன் டென்சிட்டியை. போன் எப்படியுமே 30 to 40 மில்லிகிராம் கால்சியம் ஒரு நாளைக்கு வெளில அனுப்பிச்சிடும். நம்ம சாப்பிட வேண்டியது 600 to 800 மில்லிகிராம் உணவுலேருந்து. அண்ட் மெனோபாஸ்ல 17% ஜாஸ்தி கால்சியம் போன்ல இருந்து வெளியில போகுது. அதனால வால்யூம் மாறுறது இல்ல, டென்சிட்டி தான் மாறுது. அண்ட் இது வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸும் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ் சரியா சாப்பிடணும். அடுத்தது பாஸ்பரஸ். எப்படி சோடியமும் குளோரைடும் ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி கால்சியமும் பாஸ்பரஸும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸ்பரஸ் என்ன பார்த்தோம்? எனர்ஜி மெட்டாபலிசம்ல பார்த்தோம், ஏடிபி பார்த்தோம். பாஸ்பரஸ் பாஸ்பாரிக் ஆசிடா இருக்கு, சால்ட்ஸா இருக்கு, ஆசிட் பேஸ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. பாஸ்போலிபிட்ஸ் தான் நம்ம கொழுப்பு சத்து உள்ள உணவு, விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ள எடுத்துட்டு போகுது. அண்ட் கேசின், அதாவது நம்ம பால்ல இருக்கிற ரெண்டு இருக்கு, லாக்டோஸ் இருக்கு, கேசின் இருக்கு. இந்த கேசின் புரோட்டீன்ல பாஸ்பரஸ் இருக்கு, which is very good. அண்ட் நம்மளுக்கு உடம்புல அந்த கால்சியம் ஹெல்ப் பண்ணும். இப்ப ரோல் என்ன? பாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ சிந்தசிஸ்ல ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் எல்லா குரோத்துக்குமே இது தேவை, மெயின்டெனன்ஸ்க்கும் தேவை. இப்போ எதுல முக்கியமா ஹெல்ப் பண்ணுது? என்சைம் அண்ட் பி விட்டமின் ஆக்டிவிட்டி. நம்ம என்ஏடிபி, என்ஏடி பார்த்தோம், ஏடிபி பார்த்தோம். ஸோ அது எல்லாத்துலேயும் இதோ ஏடிபி பார்த்துட்டோம், எல்லாத்துலேயும் ஹெல்ப் ஆகும். பாஸ்பரஸ் வந்து கால்சியமே மாதிரியே தான், எக்ஸப்ட் இன்ஃபென்சில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் 6 months to 1 yearல 600 கால்சியம் வேணும்னா 500 பாஸ்பரஸ் வேணும். ஏன்னா 1:1 ரேஷியோ மோஸ்ட்லி. அண்ட் டயட்ஸ் எது வந்து கால்சியம் கொடுக்குதோ அது பாஸ்பரஸும் கொடுக்கும். ஸோ அடிக்குவேட் புரோட்டீன் இருந்தா அடிக்குவேட் பாஸ்பரஸும் நம்மளுக்கு கிடைக்கும். பாஸ்பரஸ் எதுல இருக்கு? செல்ஸ்ல இருக்கு, டிஷ்யூஸ்ல இருக்கு, பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கு, அப்புறம் ஆர்பிசி ரெட் பிளட் கார்பஸல்ல இருக்கு, பிளாஸ்மால இருக்கு. இது முக்கியமான ஆனாயான். ஸோ பிளஸ் அதுல பாஸ்பரஸ் PO4 பிளஸ் அது. அண்ட் செல் மெம்பரேனுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் பாஸ்போ புரோட்டீன் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியான்னு செல்லுக்குள்ள இருக்கு. இது வந்து எனர்ஜி வந்து டெவலப் பண்ணுது. அந்த ஏஎம்பில இருந்து ஏடிபி பண்ணி ஏடிபி பண்றது மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அது வந்து பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மெக்னீசியம். மெக்னீசியம் வந்து திருப்பி டபுள் பிளஸ். மெக்னீசியம் வந்து டபுள் பிளஸ் கேட்அயான். இது பாடி செல்ஸ் உள்ள இருக்கு. இது வந்து நிறைய என்சைம் சிஸ்டம்ஸ்ல யூஸ் ஆகுது. பாதி மெக்னீசியம் வந்து போன்ஸ்ல தான் இருக்கு.
போன் மெக்னீசியம் வந்து பெரிய நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து மெக்னீசியம்க்கு 1% தான் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், அதாவது நம்ம செல்லுக்கு வெளியில எது பார்த்தோம், சோடியம். சோடியம் தான் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல இருக்கு. அதே மாதிரி மெக்னீசியமும் இருக்கு. மற்றது மசில் அண்ட் போன்ல இருக்கு. இது வந்து செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட், கால்சியம்க்கு அடுத்தது ஜாஸ்தி தேவைப்படுற மினரல் எதுன்னா மெக்னீசியம். சாரி. அண்ட் இது வந்து என்சைம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எந்த எனர்ஜி என்சைம்ஸ்ல சோடியம் பம்ப் யூஸ் ஆகுதோ அதுல மெக்னீசியமும் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுது. போன்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ்ல இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்லயும் இருக்கு. அடுத்தது 300+ என்சைம் சிஸ்டம்ஸ்ல இருக்கு மெக்னீசியம். அது எது? எனர்ஜி மெட்டபாலிசம். இப்ப கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன், ஏடிபி குறைச்சு ஏடிபி குறைச்சு ஏஎம்பி, அதுல மெக்னீசியம் தேவை, குளுக்கோஸ்க்கு தேவை. அதனால்தான் டயபெட்டிஸ்ல குரோமியம் மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். புரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், நியூக்ளிக் ஆசிட் எல்லாத்துக்குமே மெக்னீசியம் தேவை. செல் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் மசில் கண்ட்ராக்ஷன், பிளட் கிளாட்டிங், அதுலயும் பார்த்தோம் மெக்னீசியம் வருது. கால்சியம் ப்ரமோட் பண்ணுது, மெக்னீசியம் இன்ஹிபிட் பண்ணுது. அண்ட் வந்து இந்த ரெகுலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் லங்ஸ், அதுலயும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் பல்லுல ஓட்ட விழாத இருக்கிறதுக்கு மெக்னீசியம். அண்ட் நார்மல் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா மெக்னீசியம். மெக்னீசியம் வந்து டெஃபிஷியன்சி என்ன ஆகுது? பேசிக்கா வந்து இது முக்கியமா எனர்ஜி ஜெனரேட் வரதுனால, புரோட்டீன் ஜெனரேட் பண்றதுனால, டெஃபிஷியன்சில என்ன ஆகும்னா புரோட்டீன் மால்நியூட்ரிஷன் ஆயிடும். அண்ட் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் எப்போ வரும்னா வந்து ரொம்ப கம்மியா இருக்குச்சு, வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி எக்ஸசிவ் டயூரிட்டிக் யூசேஜ், அப்பெல்லாம் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வரலாம். மெக்னீசியம் வந்து என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி புரோட்டீனை ஜெனரேட் பண்ணுது, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ல இருக்கு, டிஎன்ஏ ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அண்ட் வந்து பாஸ்பேட் மாலிக்யூல் ஏடிபி, ஏடிபி, ஏஎம்பி இதுல எல்லாம் இது வேலை பண்ணுது. அண்ட் கால்சியம் வந்து மசில் கண்ட்ராக்ஷனை ஜாஸ்தி பண்ணுது, மெக்னீசியம் மசில ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ மசில் கண்ட்ராக்ட் ஆனா ரிலாக்ஸ் ஆகுதான்னு வேணும். ஸோ கால்சியமும் மெக்னீசியமும் ஆப்போசிட்டா வேலை பண்ணுது. அதனால்தான் எந்த அளவு கால்சியம் இருக்கோ அந்த அளவு நம்மளுக்கு மெக்னீசியமும் தேவை. ரெண்டு கால்சியம்க்கு அடுத்தது மோஸ்ட் ஹையஸ்ட் மேக்ரோநியூட்ரியன்ட் மெக்னீசியம். இப்போ மெக்னீசியம் டெஃபிஷியன்சில ஹை ஆல்கஹால் இன்டேக், யாரெல்லாம் எக்கச்சக்கமா ஆல்கஹால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வரும். அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வந்து மெக்னீசியம் லாஸ் இருக்கும், அதனால டெஃபிஷியன்சி வரலாம். இப்போ ஹைப்பர் டென்ஷன்லயும் மெக்னீசியம் ஹெல்ப் பண்ணுது. எப்படி? ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஹார்ட் அதாவது பிளட் ப்ரெஷர் ஏத்தாத ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹார்ட் டிசீஸ் வராத தவிர்க்கிறது. இந்த ஹார்ட் போற அந்த கெப்பிலரி ஆர்டரிஸ்ல இது வந்து அந்த கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகாத, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகாத ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு டைரக்டா ஹார்ட் அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட் சல்ஃபர். சல்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல். நம்ம புரோட்டீன்ல பார்த்தோம், சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம். இது வந்து கால்சியம் பாஸ்பரஸோட ஒர்க் ஆகுது. சல்ஃபர் வந்து அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கு. எக்ஸசிவ் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து புரோட்டீன்ஸ்ல இருந்து தான் சல்ஃபர் வரும். மித்தியோனின், சிஸ்டீன் ரெண்டு சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். சாரி,
ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் வந்து சல்ஃபர் இருக்கு. சிவியர் புரோட்டீன் டெஃபிஷியன்சினா லேக் ஆஃப் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் குறைவா இருந்தா புரோட்டீன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வந்துடும். அண்ட் தயமின் அண்ட் பயோட்டின் ஆல்சோ சல்ஃபர் இருக்காது. இப்போ மேஜர்ல இருந்து மைக்ரோ மினரல்ஸ் ஆர் ட்ரேஸ் மினரல்ஸ்க்கு போயிட்டு இருக்கும். இது ரொம்ப சிறிய அளவு வேணும்னா கூட ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், மாலிப்டினம், செலினியம் அண்ட் அயோடின். இதுல சிலது தான் நம்ம பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து மற்ற மினரல் மாதிரியே தான். அசிஸ்டிங் இன் என்சைம்ஸ், ரொம்ப விதவிதமா டாஸ்க் பண்ணும். அண்ட் ஈச் ட்ரேஸ் மினரல் ஒரு டியூட்டி பண்ணது, அது ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து மசில் கண்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம், கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுக்கு ரொம்ப முக்கியம், நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரேஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்து ப்ரொடியூசஸ் சோடியம் அக்யூமுலேஷன். ஒன்று குறைஞ்சதுன்னா இன்னொன்று ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து லாஸ் ஆஃப் பொட்டாசியம் அவுட் ஆஃப் த செல். ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்றுக்கு ஒன்று இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். சிவியர் டெஃபிஷியன்சி ஆஃப் காமன் சின்ன சின்ன ட்ரேஸ் மினரல்ஸ் வந்து ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஜாஸ்தி சிவியரா டெஃபிஷியன்சி வந்தாதான் தெரியும் நம்மளுக்கு சிம்டம்ஸ். மைல்ட் டெஃபிஷியன்சி தெரியாது. அண்ட் காமன் ரிசல்ட் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியாது. சில்ட்ரன் வந்து அவங்களால ரொம்ப அவங்களுக்கு growth-ஏ எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஜிஐ ட்ராக்ட், அதாவது நம்ம குடல், வயிறு, அப்புறம் ஹார்ட், போன்ஸ், மசில்ஸ் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். அடாலசன்ஸ்ல அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தா காய்டர்னு ஒரு டிசீஸ் வரும். அயன் டெஃபிஷியன்சி இருந்தா அனிமியா வரும். ஹைப்போபிக்மெண்டேஷன், அதாவது ஹேர் எல்லாம் வந்து ஒரு ஃபிளாகா வரும். இப்போ எல்லாரும் அதை வந்து பண்ணிக்கிறாங்க. பட் ரொம்ப கம்மி அயன், கம்மி புரோட்டீன் இருந்தா வந்து லைட்டிஷ் ப்ரௌனா ஹேர் வந்து அப்புறம் பிளாக்கா வரும், அப்புறம் லைட்டிஷ் ப்ரௌனா வந்து பிளாக்கா வரும். இதுக்கு ரீசன் அந்த பிளாக் ஆகிறதுக்கு அந்த கெரட்டின் அண்ட் அயர்ன் போறல. நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வரும் கோபால்ட்ல. ப்ளீடிங் டிசார்டர்ஸ் வரும். கிராம்ஸ் வரும் மேங்கனீஸ் ரொம்ப குறைவா இருந்தா. அண்ட் ஹைப்போதைராய்டு மாதிரி வரும் செலினியம் டெஃபிஷியன்சியில. அண்ட் டிலேட் மெச்சுரேஷன் நடக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஜிங்க். இப்போ ட்ரேஸ் மினரல்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ அயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஹீமோகுளோபின்ல. ஹீம் இஸ் கால்ட் அயன், குளோபின் இஸ் கால்ட் புரோட்டீன். ஸோ ரெண்டுமே முக்கியம், புரோட்டீனும் முக்கியம், அயனும் முக்கியம். விட்டமின் சி வந்து அயனை அப்சார்ப்ஷனை ஆக்சுவலி பெட்டரா அதான் ரெடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரேஸ் மினரல் ஜாஸ்தியானா இன்னொரு ட்ரேஸ் மினரல்ல அஃபெக்ட் ஆகும். இப்போ மேங்கனீஸ் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா அயன் டெஃபிஷியன்சி வந்து, அயன் டெஃபிஷியன்சி வந்து அனிமியா வந்து, சரியா? லெட் பாய்சனிங் இருந்தா நிறைய அயன் டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஒன்று ரொம்ப ஜாஸ்தியானா இன்னொன்னு எஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருந்து டெஃபிஷியன்சியை கிரியேட் பண்ண ப்ராப்ளம். அயோடின் அண்ட் செலினியம் டெஃபிஷியன்சி வந்து தைராய்டு ஹார்மோனை எஃபெக்ட் பண்ணும். இப்போ காய்டர் பார்த்தோம், அது அயன் டெஃபிஷியன்சி. இப்போ ஒரு ஃபேக்டர் ஒரு மினரல்ல அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் இன்னொரு மினரல்ல குறைக்கும். இதெல்லாம் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் விட்டமின் சி வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் அயர்ன் வந்து ஹெல்ப் பண்றது, ஆனா காப்பரை குறைக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் காப்பரை குறைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அயர்ன் எடுக்க போறோம். ட்ரேஸ் மினரல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம இப்போ ஹீமோகுளோபினை பத்தி சொன்னேன். அண்ட் இது வந்து நம்ம உடம்புக்குள்ள
ஃபெர்ரிக் அயர்னை ஃபெரஸ் அயர்ன் பண்றது விட்டமின் சி தான். ஸோ ஃபெர்ரிக் அயர்ன் வந்து நம்மளுக்கு உடம்புல யூஸ் இல்லை, அதை ஃபெரஸா பண்ணி நம்மள யூஸ்ஃபுல்லா பண்றது இது விட்டமின் சி. இது ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் டு ஆல் த டிஷ்யூஸ், லங்ஸ்ல இருந்து எடுத்து உடம்பு பூரா கொடுக்கறது நம்ம அயர்ன் தான். அண்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ்ல முக்கியம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல முக்கியம். அண்ட் பாடியில ரொம்ப ஜாஸ்தி அயர்ன் இருந்தா இது ப்ராப்ளம். லிவர்ல டெபாசிட் ஆகி லிவரை டேமேஜ் கூட பண்ணலாம். அண்ட் அப்டாமினல் பெயின், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன அயர்ன்ல முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் வந்து எக்ஸஸ் அயர்ன் இருந்தா ஃபெட்டிக், ரொம்ப டயர்டா இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ அயர்ன் வந்து ஹீமோகுளோபின்ல இருக்கு, ரெட் செல்ஸ்ல இருக்கு, மசில்ல மயோகுளோபின் ஒன்று இருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லேருந்து நம்ம அயர்ன் வந்து ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் எடுத்து நம்ம மயோகுளோபினுக்கு போய் கொடுத்துது டிஷ்யூஸ்ல. ஸோ டிஷ்யூல மயோகுளோபின் தான் எடுத்துட்டு போய் உள்ள போடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வேலை பண்ணாதான் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ அயர்ன் வந்து ஆக்சிஜனை எடுத்து போய் மயோகுளோபின்ல ரிலீஸ் பண்ணுது. நிறைய என்சைம்ஸ்ல அயர்ன் தேவைப்படுது, ஆக்சிடேஷன் என்சைம்ஸ்ல. அண்ட் வந்து நிறைய செல் மெட்டபாலிசம்ல தேவைப்படுது, அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கு, ஹார்மோன்ஸ்ல இருக்கு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ ரெண்டு பேசிக் டைப்ஸ் ஆஃப் அயர்ன் இருக்கு, ஹீம் அயர்ன் அண்ட் நான் ஹீம் அயர்ன். ஹீம் அயர்ன் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல இருக்கு, மீட், ஃபிஷ் இதுல எல்லாம் 40 to 60% இருக்கு. 10% அப்சார்ப் ஆர் மோர் இஸ் அப்சார்ப். அண்ட் இது போரும் நம்ம உடம்புக்கு. அண்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தா இந்த அப்சார்ப்ஷனை ஜாஸ்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு. இந்த நான் ஹீம் அயர்ன் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ்ல இருக்கு, வெஜிடபிள், ஃப்ரூட், ரொம்ப கம்மி மில்க்ல. அண்ட் 90% வந்து பர்சனோட இன்டேக்ல அயர்ன்ல நான் ஹீம் அயர்ன் தான். 2 to 20% அப்சார்ப்ஷன். ஏன்னா என்ன ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கோ அது பிரகாரம் அப்சார்ப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈஸிலி அப்சார்ப் ஆறது வந்து அயர்ன் வந்து இப்போ இந்த மாதிரி விட்டமின் சி இருந்தா ஆக்டிவ் ஃபார்ம் வரும். அயர்ன் அப்சார்ப்ஷன் எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும்? ரொம்ப ஜாஸ்தி சீரியல் எடுத்தோம்னா அதுல இருக்கிற அந்த ஃபைட்டேட்ஸ் வந்து குறைச்சிடும் அயர்ன் அப்சார்ப்ஷனை. ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா அயர்ன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். டீ, காஃபி, நம்ம சாப்பிட்ற உணவை சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிச்சோம்னா அதுல இருக்கிற டேனின் கூட அயர்ன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். இப்போ ஹீம் நான் ஹீம் அயர்ன் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபுட்ஸ்ல ஹீம் அயர்ன் தான் ஜாஸ்தி இருக்கும். வெஜிடபிள் ஃபுட்ல நான் ஹீம் தான், ஹீமே கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுல வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா கொஞ்சம் ஹீம் அயர்ன், நிறைய நான் ஹீம் அயர்ன். வெஜிடேரியன்னா நான் ஹீம் அயர்ன் மட்டுமே. இப்போ ஃபைட்டேட், ஃபைபர் எல்லாம் அயர்ன் அப்சார்ப்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணும். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் கூட அயர்ன் அப்சார்ப்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணும். EDTA இது ஒரு ஃபுட் அடிக்டிவ். எல்லாரும் கேட்பீங்க EDTA என்ன? நம்ம உணவை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை ஸ்டெபிலைஸ் இது பண்ண இது ஒரு சாப்பாட்டுல போடுவாங்க, ஃபுட் அடிக்டிவ் பேக்கேஜ் ஃபுட்ஸ்ல. அது வந்து அயர்ன் அப்சார்ப்ஷனை இது குறைக்கும். டீ, காஃபி, நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ல டேனின்ஸ் இருக்கு, அது அயர்ன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். பாலிஃபீனால் ஸ்பெசிஃபிக்கா டீல இது கூட குறைக்கும். அண்ட் அனிமல் புரோட்டீன், கேசின், வே, எக் ஒயிட்ஸ், புரோட்டீன்ஸ், பிளான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தா அயர்ன் அப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ அயர்ன் அப்சார்ப்ஷன் வந்து 10 to 15% தான் உணவுல இருந்து வருது. அண்ட் 2%ல இருந்து 35% வரையும் வருது. பட் நம்ம எப்படி கால்சியம்ல பார்த்தோம் அந்த மாதிரி
உடம்புக்கு ஜாஸ்தி அயன் தேவைன்னா ஸ்பெசிபிக்லி சின்ன குழந்தைக்கு அம்மாவோட இதுல இருந்து எடுத்து அயனை கொடுத்தோம். அப்சார்ப்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ தேவை. ஸோ இப்போ ஜாஸ்தி பிரெக்னன்சி இல்லைன்னா நல்ல அப்சார்ப்ஷன் ஆகும். அண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்கன்னா அது வந்து திருப்பி அப்சார்ப்ஷனை பெட்டர் பண்ணும். எந்த அளவு அது பெட்டர் பண்ண முடியுமோ. அயன் வந்து நம்ம உடம்புல இப்ப வந்து நம்ம எப்படி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குறோம், ஏன்னா 120 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெட் பிளட் கார்பஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ லிவர், ஸ்பிளீன் இதெல்லாம் வந்து அயனை திருப்பி எடுத்து இது திருப்பி போனுக்கு அனுப்புது, போன் மேரோக்கு. ஸோ தட் புது ரெட் பிளட் கார்பஸில் பண்ணணும். அண்ட் அதுக்கும் மீறி இருக்கிறது தான் உடம்பு விட்டு போகுது. இல்ல அயன் ஃபைட்டேட், அயன் ஆக்சலேட் ஆகிறது உடம்பு விட்டு போகுது. பட் எது அப்சர்வ் ஆகி உள்ள போகுதோ அது முடிஞ்ச வரணும் ரீயூஸ் பண்ணுது பாடி. ஸோ ஜிஐ ட்ராக்ட் வழியா கொஞ்சம் லூஸ் பண்ணலாம். ப்ளீடிங் இருந்தா எக்கச்சக்கமா அயன் போகும், எனி ஃபார்ம் ஆஃப் ப்ளீடிங். அண்ட் ஆல்சோ அயன் எக்ஸ்கிரீஷன், யூரின், ஸ்வெட் இதெல்லாம் ஒன்லி ப்ளீடிங் இருந்தா ஜாஸ்தி ஆகும். இல்லைன்னா அயன் ஃபைட்டேட் வேண்டாதது தான் வெளில போகுமே வழிய மோஸ்ட் ஆஃப் இட் கெட்ஸ் ரீசைக்கிள். அயன் டெஃபிஷியன்சி உலகம் பூருமே மோஸ்ட் காமன். 30%, 100 பேர் எடுத்தா 30 பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி உலகம் பூர, இந்தியா மாத்திரம் இல்லை. அண்ட் இது வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம புரத சத்தும் சாப்பிடணும், அயனும் சாப்பிடணும். அப்பதான் அயன் டெஃபிஷியன்சி, அனீமியாவை தவிர்க்க முடியும். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜிங்க். இப்ப ஜிங்க் வந்து இப்போ நம்ம பேண்டமிக் போது நம்ம தெரிஞ்சுட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்ப ஜிங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து கோஃபேக்டர் இன் மோர் தென் 100 என்சைம்ஸ். இது வந்து டைஜஷன், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், வூண்ட் ஹீலிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இது வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ், ஆர்என்ஏ சிந்தசிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அண்ட் பாடி லெவல்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ மெயின்டைன் பண்றதுக்கு ஜிங்க் தேவை. அண்ட் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்ல ஜிங்க் கான்சென்ட்ரேஷன் பிளாஸ்மால குறைஞ்சு போயிடும். ஜிங்க் வந்து ஹீமோகுளோபின் மேனுஃபேக்சர் பண்ணுது, ஹீம் மேனுஃபேக்சர் பண்ணுது ஹீமோகுளோபினுக்கு. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் மெட்டாபலிசம் வந்து லினோலிக் மெட்டாபலிசம்ல ஜிங்க் தேவை. விட்டமின் ஏ லிவர்லேருந்து எடுத்து பிளட்ல கொண்டு வரதுக்கு ஜிங்க் தேவை. அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ல ஜிங்க் தேவை. புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரோட்டீனை ஃபார்ம் பண்றதுக்கு, தயாரிக்கிறதுக்கு ஜிங்க் தேவை. அண்ட் ஆல்கஹால் ப்ராப்ளம்ஸ்ல ஜிங்க் வந்து குறைஞ்சு போயிடும். அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் எடுத்துன்னு போறதுக்கு ஜிங்க் ரொம்ப தேவை. அயோடீன் இது அடுத்த ட்ரேஸ் மினரல். இது வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்ல தான் தேவை. வந்து ஆக்டிவ் ஃபார்ம்ல இது வந்து அயோடீன் வந்து தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் ஆகுது, ஹெல்த்தி மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் ஆகுது, ஏஜ் growth அண்ட் டெவலப்மெண்ட். அதனாலதான் குழந்தைகளுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் growth-ஏ எஃபெக்ட் ஆகும். அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அயோடின் இன் ஃபுட்ஸ் வந்து கன்வெர்டட் டு அயோடைட் வந்து நம்மளோட ஸ்டமக்ல. அண்ட் இது வந்து டயட்லேருந்து வருது தான். பட் டயட்ல எவ்வளோ அயோடின் வரும், இது எது மேல டிபெண்ட் ஆகுது? எவ்வளோ சாயில்ல, நம்ம மண்ணுல எவ்வளோ இருக்கு, நம்ம தண்ணியில எவ்வளோ இருக்கு, அதுதான் அந்த உணவு எவ்வளோ அயோடின் வருதுன்னு வந்து டிபெண்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய பெரிய நதிகள், கங்கை, பிரம்மபுத்திரா, தப்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய நதிகள், அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசா அண்ட் பெரினியல். பெரினியல்னா என்ன? மேல ஹிமாலய மலைத்திலேருந்து ஐஸ் கரைஞ்சு கரைஞ்சு இந்த நதி எல்லாம் வருது. ஸோ ஹியூஜ் பிளேன்ஸ்,
பெருசு பெருசா இதுக்கு வந்து கங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட காட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசு. அது வந்து வர்த்தே என்ன பண்ணிடுதுன்னா மண்ணுல இருந்து அயோடின் எடுத்துட்டு போயிடும். அதனால பெரிய பெரிய நதிகள் மேல இருக்கிறவங்களுக்கு தேவையான அயோடின் கிடைக்கும். அதனாலதான் இந்தியா வந்து சால்ட்ல அயோடின் வந்து போட்டு அந்த சிறிய அளவு இப்ப நம்மளுக்கெல்லாம் கிடைக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய நதி இங்க இல்ல. ஆனால் நம்ம சிறிய அளவு தான், அது ஒண்ணும் பண்ணாது. அவங்களுக்கு அது தேவை. அது கிடைக்கலன்னா அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி வரும். சரிங்களா? ஸோ அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது செலீனியம். இது ரொம்ப முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இது பார்த்தோம் நம்ம. அண்ட் ஆக்டிவ் ஃபார்ம்ல செலீனியம் வந்து செலினோசிஸ்டீன் அப்படின்னு அது வந்து அமினோ ஆசிடோட சேர்ந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது நம்மளோட பிளட் சென்ட்ரல் வாஸ்குலர் சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியம். ஆன்டி ஆக்சிடென்ட்னால ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது, பிளாக்ஸ் இல்லாத பண்ணுது. அண்ட் இது வந்து தைராய்டு ஹார்மோன் ஆக்டிவா இருக்கிறதுக்கு செலீனியம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப வந்து உணவுல கிடையாது. இது வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நான் வெஜிடேரியன்ல இருக்கு, மஷ்ரூம்ஸ்ல இருக்கு. அண்ட் எங்கெங்க எக்ஸலண்ட் ஆர்கானிக் சோர்சஸ் இருக்கோ அங்க வந்து பெட்டரா இருக்கு செலீனியம். இப்போ இந்த பேண்டமிக்ல என்ன நம்ம COVID-19ல தெரிஞ்சுட்டோம்னா ஜிங்க், செலீனியம், விட்டமின் சி, புரோட்டீன் இதெல்லாம் டெஃபிஷியன்ட் இருந்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியனுக்கு, மஷ்ரூம்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. நான் வெஜிடேரியனுக்கு வந்து அவங்க ஃபுட்ஸ் சீ ஃபுட்ல இருக்கு, போல்ட்ரி சிக்கன்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லயும் இருக்கு. அடுத்தது காப்பர். இப்போ காப்பர் வந்து ரொம்ப சிறிய அளவு வேணும்னா கூட இதுவும் ரொம்ப முக்கியமானது. 100 மில்லிகிராம் காப்பர் வந்து நம்ம மசில்ஸ், லிவர், போன், பிரெயின், கிட்னி, ஹார்ட் அண்ட் ஹேர்ல இருக்கு. இது வந்து இந்த ஃபெர்ரஸ்லேருந்து ஃபெர்ரிக் தான் நம்ம உடம்புல யூஸ் பண்ண முடியும். அயன் நம்ம சாப்பிட்றதுல ஃபெர்ரஸ் அயன் இருக்கு. ஸோ இந்த ஃபெர்ரஸை ஃபெர்ரிக் பண்றதுக்கு விட்டமின் சியும் முக்கியம், காப்பரும் முக்கியம். அயன் மெட்டபாலிசம்ல வந்து கீ ஃபேக்டர் வந்து ஹீமோகுளோபின் சிந்தசிஸ். அது சரியா இருந்தாதான் நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். இது HDL லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது, பிளாக்ஸை குறைக்குது. இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் நம்ம நர்வ்ஸ் மேல இருக்கிற அந்த கவரிங் மைலின் ஷீட்டை காப்பர் தான் ஃபார்ம் பண்ணுது. கொலாஜின் நம்ம வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாட்டிங்ல, அந்த மாதிரி வூண்ட் ஹீலிங்க கொலாஜின் தேவைப்படும். அதுக்கு காப்பர் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷன் பார்த்தோம் இல்லையா, இன்ஃப்ளமேஷன் உடம்புல ஜாஸ்தியா இருந்தா நம்மளுக்கு டயபெட்டிஸ், சில கேன்சர்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. காப்பர் வந்து அயர்ன் வந்து சரியா வேலை பண்ணணும், ஆர்பிசியில் ஹீமோகுளோபின் எடுக்கிறதுக்கு காப்பர். மைலின் ஷீட், காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய. மெட்டாலோ என்சைம்ஸ் நிறைய இருக்கு, அதுல காப்பர் வச்ச என்சைம்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து மைலின் ஷீட்ல வந்து பாஸ்போலிபிட் சிந்தசிஸ்க்கு காப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காப்பர் ரொம்ப வைட்டல். நம்மளுக்கு ரொம்ப சிறிய அளவு தான் வேணும், ஆனா முக்கியமான. அடுத்தது குரோமியம். குரோமியம் வந்து ரிலேட்டட் டு டயபெட்டிஸ். அகைன் மெக்னீசியம், குரோமியம் ரெண்டும் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குளுக்கோஸை பிளட்ல கரெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு குரோமியம் அண்ட் மெக்னீசியம் முக்கியம். கார்போஹைட்ரேட் மெட்டாபாலிசம், ஃபேட் மெட்டாபாலிசம்
ரெண்டுலயுமே குரோமியம் இருக்கு. குரோமியம் வந்து ட்ரை, அதாவது 3 மாலிக்யூலும் இருக்கு. அதாவது ட்ரை வேலண்ட்னா 3, ஹெக்ஸா வேலண்ட்னா 6, 2 ஃபார்ம் இருக்கு. அதுல ட்ரை வேலண்ட் தான் குரோமியம் ஆக்டிவ். இப்ப இது வந்து இன்சுலினுக்கு கோஃபேக்டர். அதனாலதான் பிளட் குளுக்கோஸ் மெயின்டெனன்ஸ்க்கு குரோமியம் ரொம்ப முக்கியம். இன்சுலின் வந்து குரோமியமால தான் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் அதனால பிளட் குளுக்கோஸ் வந்து அது வந்து பிளட்ல இருந்து டிஷ்யூஸ்ல எடுத்துன்னு போயிட்டு பிளட்ல குளுக்கோஸை குறைக்குது. இப்ப குரோமியம் ரொம்ப கம்மியா இருந்தா குழந்தைகள்ல growth கூட எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியம். இன்சுலின், குளுக்கோஸ் மெட்டபாலிசம், டயட்ஸ் வந்து எது லோவா இருக்கோ குரோமியம்ல, இது குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ குளுக்கோஸ் டாலரன்ஸ் ஃபேக்டர், இன்சுலின் எல்லாத்துக்கும் குரோமியம். இப்ப நம்ம மினரல்ஸ் முடிச்சுட்டோம். மேக்ரோவும் பார்த்தோம், மைக்ரோவும் பார்த்தோம். இப்ப நம்ம எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட்னு பார்க்க போறோம். விட்டமினும் மினரல். இப்ப விட்டமின் ஏ வந்து இதுக்கு ஜிங்க் தேவை. எதுக்கு? ரிலீஸ் பண்றது. லிவர்ல இருந்து விட்டமின் ஏ வெளியில வேணும்னா நம்மளுக்கு ஜிங்க் தேவை அண்ட் கொழுப்பு சத்து தேவை, ப்ராப்பர் அப்சார்ப்ஷன். எது? விட்டமின் ஏ. ஏன்னா அது ஃபேட் சால்யுபிள் விட்டமின். ADEK 4மே ஃபேட் சால்யுபிள். ஸோ எல்லாத்துக்குமே அப்சார்ப்ஷனுக்கு கொழுப்பு சத்து தேவை. விட்டமின் டி, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸோட இதை நம்ம பார்த்தோம். போன்ல டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் இ செலினியமோட சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் கே ஓட கால்சியம் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். இதுவும் நம்ம பார்த்தோம். இப்ப விட்டமின் சி வந்து அயர்ன் அப்சார்ப்ஷன் ரொம்ப முக்கியம். ஃபோலிக் ஆசிட் அயர்ன் அப்சார்ப்ஷன். இப்போ ஃபோலிக் ஆசிட், அயர்ன், நயாசின் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வேலை பண்ணும். சரிங்களா? ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி மெகாலோபிளாஸ்டிக் அனிமியா பார்த்தோம். நயாசின் பெலக்ரா பார்த்தோம். அயர்னுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்கு. பட் அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும். அதனால எல்லாமே இன்டர் ரிலேட்டட். காப்பர் வந்து ஹெல்ப்ஸ் இன் அயர்ன் அப்சார்ப்ஷன். மெக்னீசியம் வந்து கால்சியம்க்கு ஹெல்ப் பண்றது. அப்சார்ப்ஷன், போன் growth, மசில் கண்ட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் மெக்னீசியம். பாஸ்பரஸ் வந்து B1, B2, B3, B6 ஓட கோஎன்சைம் ஆக்டிவிட்டில நம்ம பார்த்தோமே. NAD, NADP, FMN, ATP எல்லாத்துக்கும் பாஸ்பரஸ் தேவை. இப்போ மினரல்ஸ் முடிச்சுட்டோம். கடைசி நம்ம பார்க்க போறது வந்து வாட்டர். வாட்டர் வந்து எதுக்கு முக்கியம்? ஹார்ட், லங்ஸ், பிரெயின் எல்லாத்துக்கும் ஃப்ளூயிட் எது வழியா போகுது? வாட்டர். உடம்புல இருந்து ஹீட் குறைக்கிறது. ஸ்வெட், ரொம்ப வெயில், கடும் கத்திரி, ஸ்வெட்டிங் பண்ணா நம்ம உடம்பு கூல் ஆயிடும். அதுவும் வாட்டர் தான் பண்ணுது. அப்புறம் பிளட், வாட்டர் இஸ் a very important constituent. எல்லா ஜாயிண்ட்லயும் நம்ம முட்டி வேலை பண்ணுது, எல்போ வேலை பண்ணுது, கை வேலை பண்ணுது, நெக்கு வேலை பண்ணுது, கண்ணு வேலை பண்ணுது, மூக்கு வேலை பண்ணுது. மூக்கு நகராட்டா கூட we are breathing all the time. எல்லாம் வேலை பண்றதுக்கு வாட்டர் இஸ் a very important source. மூக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனால எல்லாமே ட்ரை ஆயிடும் வாட்டர் இல்லைன்னா. அண்ட் வாட்டர் வந்து டைஜஸ்டிவ் ஜூசஸ்ல இருக்கு. வாட்டர் கம்மி ஆயிடுச்சுன்னா டைஜஷன் சரியாகாது. அப்புறம் பிளட் வழியா எல்லா டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்சிஜன் மாத்திரம் இல்ல, நியூட்ரியன்ஸ். இப்ப இத்தனை நியூட்ரியன்ஸ் பார்த்தோமே, விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் எல்லாம். ஃபேட்டை தவிர எல்லாமே வாட்டர் வழியா தான். ஃபேட்டும் லிம்ஃப் வழியா போய் பாஸ்போலிபிட்ஸ் வழியா லெசித்தின் கோலின் ஆக்ட் பண்ணி இமல்சிஃபை ஆயிடும். திருப்பி பிளட்டுக்கு தான் வரும். வந்து அது வழியா தான் எல்லா இடத்துலயும் போகும்.
ஸோ இது வந்து நம்ம வாட்டர் இப்போ பார்க்க போறோம். ஸோ இது வந்து லைஃப் அப்படின்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பாடு சாலிட் ஃபுட் கூட இல்லாத கொஞ்ச நாள் இருக்கலாம், பட் வாட்டர் குடிக்கலைன்னா முடியவே முடியாது. அதனால தான் ஃபாஸ்டிங்ல கூட வாட்டர் மோர் தென் 1 day யூ டோன்ட் ஃபாஸ்ட் வித்வுட் வாட்டர். 60% ஆஃப் ஹெல்த்தி அடல்ட்ஸ் வந்து வாட்டர் தான். குழந்தைகள்ல வாட்டர் ஜாஸ்தி, அண்ட் ஃபீமேல்ஸ், ஒபேஸ், எல்டர்லி பீப்புள்ல குறைஞ்சிடும் வாட்டர் பர்சன்டேஜ். நியூட்ரியன்ஸ் கேரி பண்றது, வேஸ்ட்டை கேரி பண்றது. நம்ம கால்சியம் ஆக்சலேட் ஆயிடுச்சுன்னா அதை வெள்ளம் எடுத்துன்னு போறது வாட்டர். நம்ம ஸ்ட்ரக்சர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வாட்டர் தான். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், சின்ன சின்ன மாலிக்யூல் அதை வந்து டிசால்வ் பண்ணி எடுத்துன்னு போறது வாட்டர். ஷாக் அப்சார்பர், இப்போ நம்ம உடம்புல அங்கங்க இடத்துல வாட்டர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து கீழே விழுந்தா கூட அடிபடுறது கம்மியாப்படுது. அண்ட் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது வாட்டர், பிளட் வால்யூம் மெயின்டைன் பண்றது வாட்டர், அண்ட் ஜாயிண்ட்ஸ்லயும் வாட்டர். இப்போ வாட்டர் எவ்வளோ தேவைப்படுது? இது வந்து பேசிக்கா நம்மளுக்கு 7லேருந்து 11 கப் வாட்டர், 2 to 3 liters ஆஃப் வாட்டர் போதும். இது வந்து எங்கெல்லாம் வருது? தண்ணியா குடிக்கிறோம். நம்ம உணவுல இப்ப மோர் குடிச்சா வாட்டர் வருது, ரசம் குடிச்சா வாட்டர் வருது. ஸோ எல்லாத்துல இருந்தும் வாட்டர் வருது. அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது ஜாஸ்தி ஸ்வெட்டிங் ஆகி வாட்டர் வெளியில போகும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெயில் அடியில பண்ணினா இன்னும் ஜாஸ்தியா போகும். அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ஸோ என்ன லிக்விட் ஃபார்ம்லயும் வாட்டர் இருக்கு. அண்ட் வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ தேவை? 2 to 3 liters. எந்த டைம்ல வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது? ஹார்ட் டிசீஸ்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க வாட்டர், கிட்னி டிசீஸ்ல வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதர்வைஸ் வாட்டர் இஸ் பை அண்ட் லார்ஜ் நார்மல் 2 to 3 liters. பட் நேச்சுரோபதியில சில பேர் வந்து எண்ணி குடிக்கிறாங்க. உடம்புக்கு தேவைன்னா குடிங்க. நேச்சுரோபதியில இருக்கிறவங்க வெயில் அடியில இருப்பாங்க, நேச்சுரல் என்வாயன்மெண்ட், ஏசில இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்வெட்டிங் ஆகும், அதனால அவங்க நிறைய குடிக்கிறாங்க. நீங்க நிறைய குடிச்சுட்டு ஏசி என்வாயன்மெண்ட்ல உட்காண்டா வேஸ்ட், பாடி தான் அந்த வாட்டரை கழிக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங், அண்ட் ஐ எம் ஹாப்பி டு டேக் எனி கொஸ்டின். So thank you, doctor. So உங்க questions எல்லாமே இந்த Q&A ல